பாகம் 41. அரவிந்தின் கார் தன் காருக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் நடுங்கி போன அவந்திகா அவளுக்கு முன்னால் வந்த சிக்னலில் சடனாக காரின் வேகத்தை கூட்டி சிக்னல் விழுவதற்குள் சில செகண்டுக்கு முன் அந்த சிக்னலை தாண்டி இருந்தாள். அரவிந்தின் காரோ அந்த சிக்னலிலேயே நின்றது. கிரேட் எஸ்கேப் அவந்திகா, உனக்கு ரொம்ப தைரியம்டி என்று மது அவந்திகாவை கட்டி பிடித்தபடி சந்தோஷத்தில் துள்ளினாள். தைரியம் இருந்துதானே ஆகணும் என்று வாய்விட்டு கூறியவள், இல்லனா இந்த அரவிந்த சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணி இவ்ளோ தூரம் சமாளிக்க முடியுமா என்று மனதிற்குள் கூறிக்கொண்டாள். அவந்திகா, அந்த ஷாப்பிங் மால் பாத்தியா? அங்க ஹை கிளாஸ் பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த மாலுக்குள்ள இருக்கிற கிளாத் ஷாப் எல்லாம் அட்டகாசமா இருக்கும். அங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க தெரியுமா? இதெல்லாம் விட எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயமும் அங்க இருக்கு, என்னன்னு கண்டுபிடி என்று மது விடுகதை போடவும் அவந்திகா என்ன என்பது போல ஆர்வமாக மதுவை பார்த்தாள். நீ முதல்ல அந்த ஷாப்பிங் மால் முன்னாடி வண்டியை நிறுத்து, அப்புறம் சொல்றேன் என்று மது கூறவும் அடுத்த சில வினாடிகளில் கார் ஷாப்பிங் மால் முன் நின்றது. இப்ப சொல்லுடி என்று காரை நிறுத்திவிட்டு அவந்திகா இன்னமும் ஆர்வம் குறையாதவளாய் கேட்டாள். இன்னுமா தெரியல? வேற என்ன, எனக்கு பிடிக்கிற சாப்பாடுதான். இந்த மால்ல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க சைனீஸ் ஃபுட் எல்லாம் பிரமாதமா இருக்கும். அங்க போறோம், ஒரு கட்டு கட்டுறோம், என்ன சொல்ற என்று மது குதூகலமாக கேட்டாள். அவந்திகாவிற்கும் பசித்ததுதான். அரவிந்தை சேசிங் செய்ததில் அவந்திகாவின் ஒட்டுமொத்த சக்தியும் கரைந்து போயிருந்தது. சரி, ஆனா ஒரு கண்டிஷன், இன்னைக்கு ட்ரீட் உன்னுடையது என்று அவந்திகா சொல்லவும் மதுவும் டீல் என்று கட்டை விரலை காட்டி சம்மதித்தாள். காரை பார்க்கிங்கிற்கு கொண்டு சென்ற அவந்திகா பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு சோர்வாக கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அப்பாடா, ஒரு வழியா சேசிங் எல்லாம் முடிஞ்சு இனி நிம்மதியா சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று மனதிற்குள் நிம்மதிப்பட்டு கொண்டிருந்தவளின் கைகளை மதுவின் கைகள் பதற்றத்தோடு பிடித்தது. மதுவின் கைகள் ஜில் என்று இருப்பதை உணர்ந்தவள், என்னடி என்னாச்சு, ஏன் இந்த வெயில்ல கூட உன் கை ஜில்லுன்னு இருக்கு என்று ஆச்சரியமாக கேட்டாள். பின்ன இருக்காதா, அங்க பாரு என்று மது கை காட்டிய திசையில் பார்த்தவள் கண்களில் சற்று தூரத்தில் பார்க் செய்யப்பட்டு கொண்டிருந்த அரவிந்தின் கார் தெரிந்தது. இப்பொழுது மதுவின் கைகளில் பரவிக்கொண்டிருந்த சில் என்ற உணர்வு அவந்திகாவின் உடல் முழுவதும் படர்ந்தது. இவங்க எப்படி இங்க வந்தாங்க? நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்களா, இல்ல அவங்க வர வேண்டிய இடத்துக்கு நாமளும் வந்துட்டோமா? தெரியலையே என்று பதறியவள் மதுவின் கைகளை பிடித்து கொண்டு அங்கிருந்து மாலுக்குள் ஓடினாள். ஆனால் யார் கண்ணில் சிக்க கூடாதென்று அவந்திகா பதறினாலோ அவன் கண்ணிலேயே சிக்கிக் கொண்டாள். அவந்திகா ஒரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு மாலுக்குள் ஓடுவதை சம்பத் பார்த்து விட்டான். சம்பத்தின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவந்திகாவை பார்த்தவனுக்கு இதுவரை நடந்தவை எல்லாம் விளங்கியது. அப்போ அந்த கார்ல நம்மள சேஸ் பண்ணது அவந்திகா தானா? அதான பார்த்தேன். இந்த அளவுக்கு அரவிந்த் சார சேஸ் பண்ண வேற யாருக்கு இவ்ளோ தைரியமும் துணிச்சலும் இருக்க முடியும்? அப்போ இன்னைக்கு ஷாப்பிங் கண்டிப்பா போர் அடிக்க போறதில்ல, சிறப்பா ஒரு சம்பவம் இருக்கு என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் அரவிந்தை பின்தொடர்ந்து மாலுக்குள் சென்றான். மூச்சு வாங்க மாலுக்கு ஓடி வந்த மது அவந்திகாவின் கையை விட்டுவிட்டு நெஞ்சை பிடித்து கொண்டு மூச்சு வாங்கி கொண்டு நின்றாள். இந்த சேசிங்கிற்கு முடிவே இல்லையா அவந்திகா? இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோனே தெரியல, பயந்து பதறி ஓடிக்கிட்டே இருக்கோம். அரவிந்த் சார் கேரவனை பார்த்தாலே பயத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. அவரை விட அவரோட கார் என்ன ரொம்ப பயமுறுத்துது என்று மூச்சை பிடித்து கொண்டு திக்கி திணறி கூறிக்கொண்டிருந்தவள் அவந்திகாவை பார்த்தாள். என்ன அவந்திகா, அமைதியா இருக்க? என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு?
அரவிந்த் சார் மாலுக்குள்ள வந்ததும் அவர் கண்ணில் படாம எப்படியாவது தப்பிச்சு ஓட வேண்டியதுதான் என்று தன் எண்ணத்தை கூறினாள். இதுக்கு மேல எதுக்குடி ஓடணும்? அதான் நாம அவங்க கண்ணில் படாம மாலுக்குள்ள வந்துட்டோம்ல. இதுக்கு மேல அவங்க நம்மள அடையாளம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்று அவந்திகாவை விரல்களை வருடியபடி மது கூறவும், ஏதோ புத்திசாலித்தனமாக மது ஐடியா கூற போகிறாள் போல என்று நம்பி அவந்திகா மதுவை ஆர்வமாக பார்த்தாள். நமக்கு அத்தி பூத்த மாதிரி தான் எப்போவாவது ஃப்ரீ டைம் கிடைக்குது, இதை ஏன் நாம யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணக்கூடாது என்று மது தூண்டில் போடவும், அவந்திகா அந்த தூண்டிலுக்குள் மாட்டிக்கொண்டவளாய் மது கூற வருவது என்னவென்று புரியாமல் இவ என்ன சொல்ல வரா என்று முழித்தாள். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? ஷாப்பிங் மால் வரைக்கும் வந்தாச்சு, நாம ஏன் ஷாப்பிங் பண்ணக்கூடாது என்று மது தன் யோசனையை கூறவும், மதுவின் மண்டையில் நங்கென்று கொட்ட வேண்டும் போல் அவந்திகாவுக்கு கைகள் பரபரத்தது. ரோம் நகர் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் ஃபிடல் வாசித்த கதையாய் அரவிந்த் கையில சிக்கிடுவோமோன்னு இப்படி பதறி தவிச்சிட்டு இருக்கும் போதும் இந்த மது ஷாப்பிங் போக ஆசைப்படுறாளே என்று அவந்திகாவிற்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கமோ மதுவின் இந்த யோசனை கூட சரிதான் என்று தோன்றியது. இந்த மாலுக்குள் மதுவோடு ஷாப்பிங் செய்து முடிப்பதற்குள் அரவிந்த் அவன் வேலையை முடித்துவிட்டு எப்படியும் இங்கிருந்து கிளம்பி போய்விடுவான். அதனால் மதுவோடு இந்த மாலுக்குள்ளேயே கொஞ்ச நேரத்தை கடத்தலாம் என்று அவந்திகா முடிவு செய்தாள். தனது பதிலை எதிர்பார்த்து காத்திருந்த மதுவுக்கு ஓகே ஷாப்பிங் போலாம் என்று அவந்திகா பதில் கூறினாள். மதுவோ ஷாப்பிங் பண்ண போகும் மகிழ்ச்சியில் அவந்திகாவின் கைகளை பிடித்து கொண்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்து கொண்டே அவந்திகாவை லிப்டிற்கு கூட்டி சென்றாள். அந்த மாலில் இருந்த ஒவ்வொரு ஷாப்பும் அவர்களின் பிராண்டட் லேபிளை ஷாப்பின் என்ட்ரன்ஸ் லுக்கிலேயே வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அவந்திகா அந்த காஸ்ட்லி லுக்கை பார்த்தே அந்த ஷாப்புக்குள் போக பயந்து அடுத்து என்று ஒவ்வொரு ஷாப்பிற்காய் மதுவை இழுத்து கொண்டு சென்றாள். அவந்திகா தன் அம்மாவையும் அப்பாவையும் இழந்ததிலிருந்தே ஷாப்பிங் என்ற வார்த்தையே மறந்துதான் போயிருந்தாள். இதில் எங்கு இப்படிப்பட்ட காஸ்ட்லி ஷாப்புக்கெல்லாம் அவள் போக முடியும்? இப்படியாக அவந்திகா எந்த ஷாப்புக்குள்ளும் நுழைய விடாமல் தன்னை இழுத்து கொண்டு போய்க் கொண்டிருப்பதை கவனித்த மது, அவந்திகா இப்படியே போனா மால் என்ட்ரன்ஸுக்கே போயிருவோண்டி, நீ கடவாசல வேடிக்கை பார்க்கவா என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்க என்று கடுப்போடு கேட்டாள். சரியாக அந்த சமயம் கொஞ்ச தூரத்தில் சன்கிளாஸும் மாஸ்குமாக 4-5 பாடி கார்டுடன் அரவிந்த் வந்து கொண்டிருக்க, அவனுக்கு அருகில் வந்து கொண்டிருந்த சம்பத் அரவிந்திடம் எதையோ பேசியபடி அவந்திகா நின்று கொண்டிருந்த திசை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தான். இதை பார்த்த அவந்திகாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவளுக்கு எதிரில் இருந்த ஷாப்புக்குள் மதுவை இழுத்து கொண்டு ஓடினாள். ஆனால் இது எதுவும் தெரியாத மதுவோ தான் பேசிய பேச்சில்தான் அவந்திகா பயந்து ஒரு வழியாக இந்த ஷாப்பிற்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள். பாவம் மதுவுக்கு தன்னை சுற்றி நடக்கும் எந்த மாயாஜாலமும் தெரிய போவதில்லைதான். அவந்திகாதான் மிஸ்ஸஸ் அரவிந்த் என்று தெரியாமலேயே இன்னமும் வெள்ளந்தியாக அவந்திகாவின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறாளே. அவந்திகாவும் மதுவும் போன ஷாப் மற்ற ஷாப்பை விட பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த ஷாப்பின் சூழ்நிலையே அந்த ஷாப் யாருக்கானது என்று வருபவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. அவ்வளவு நேர்த்தி, அத்தனை காஸ்ட்லி. அந்த ஷாப்பில் பெரிதாக கூட்டம் இருக்கவில்லை. அங்கு ஷாப்பிங்குக்கு வந்தவர்களும் கூட பரம்பரை கோடீஸ்வரர்கள் மாதிரிதான் தெரிந்தார்கள். முகத்திலேயே பணக்கார கலை தெரிந்தது. ஒவ்வொரு டிரெஸ்ஸாக பார்த்து கொண்டிருந்த அவந்திகா திடீரென்று சம்பத்தின் குரல் தூரத்திலிருந்து கேட்கவும் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள். அந்த ஷாப்பின் என்ட்ரன்ஸில் சம்பத் நின்று கொண்டு, சார் ஒரு வழியா ஷாப்புக்கு வந்தாச்சு என்று அரவிந்திடம் கூறிக்கொண்டிருந்தான்.
தனது இன்றைய தலைவிதியை ஏன் இத்தனை மோசமாக அந்த கடவுள் எழுதிவிட்டான் என்று அவந்திகா நொந்து கொண்டாள். அந்த பறந்து விரிந்த கடையில் அவந்திகாவிற்கு எங்கு போய் ஒளிந்து கொள்வது என்று புரியவில்லை. அவந்திகா இப்படி பதறிக் கொண்டிருப்பதை கவனித்த மது அவந்திகா பார்த்து கொண்டிருந்த திசையை நோக்கி பார்த்தாள். அங்கு அரவிந்த் அவனின் சேனை படைகளோடு வந்து கொண்டிருந்தான். என்னடி இது, 7.5 சனி மாதிரி பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ எதுக்கு நாம பயப்படணும்? இதுக்கு மேல அவங்களால நாம தான் அவங்கள ஃபாலோ பண்ணினோம்னு கண்டுபிடிக்க முடியாது. நீ அவங்கள விடு, இங்க பாரேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு என்று மது கேஷுவல் டோனுக்கு மாறி இருக்கவும் அவந்திகாவோ சீரியஸ் டோனில் இருந்தாள். இதற்கு மேல் மதுவுக்கு எதையும் புரிய வைத்துக் கொண்டிருக்க முடியாது. முதலில் அரவிந்த் கண்ணில் மாட்டாமல் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தவள், மது நீ இங்க பாரு, நான் அந்த பக்கமா போய் பாக்குறேன் என்று கூறிவிட்டு கொஞ்சம் தூரமாக சென்று டிரெஸ்ஸை பார்ப்பது போல் அரவிந்த் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தாள். இனி இப்படி இங்கு நின்று கொண்டிருப்பது சரிப்பட்டு வராது என்று அவந்திகாவிற்கு புரியவும் பதட்டத்தில் ஹேங்கரில் அவள் கைக்கு சிக்கிய ஒரு டிரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த சேல்ஸ் கேர்ளிடம், மேம் ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? இந்த டிரெஸ்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்று பதட்டத்தை மறைத்தபடி கேட்டாள். அவந்திகாவின் கையில் இருந்த டிரெஸ்ஸை பார்த்த சேல்ஸ் கேர்ளோ, மேம் இந்த டிரெஸ் தானா, கன்ஃபார்மா என்று சந்தேகமாக அவந்திகாவிடம் கேட்டாள். ஆமா ஆமா இந்த டிரெஸ் தான் என்று தன் கையில் வைத்திருந்த டிரெஸ்ஸை கூட பார்க்காமல் அவந்திகா அவசரமாக பதில் கூறவும், ஓகே மேம் வாங்க நான் ட்ரையல் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்று புன்னகையோடு அவந்திகாவை ட்ரையல் ரூமுக்கு கூட்டி சென்றாள். ட்ரையல் ரூமுக்குள் போனதும் தான் அவந்திகாவிற்கு மூச்சே வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு இங்கேயே இருந்து எப்படியாவது சமாளித்து விட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டவள் கையில் வைத்திருந்த டிரெஸ்ஸை பார்த்தாள். அவந்திகா தன் கையில் வைத்திருந்தது செக்ஸி டிரெஸ். அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு இதயமே நின்றுவிட்டது போல் இருந்தது. இதற்குத்தான் அந்த சேல்ஸ்கேர்ள் தன்னை ஏற இறங்க பார்த்தாளா என்று மிகவும் லேட்டாக உணர்ந்தாள். இந்த டிரெஸ்ஸோடு மட்டும் அரவிந்த் தன்னை பார்த்தாள். அவனுக்கு தன் மீது இருக்கும் கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இந்த டிரெஸ்ஸோடு கந்தலாகிவிடும் என்று உள்ளுக்குள் புலம்பியவளுக்கு தன் கையையே 4 சாத்து சாத்த வேண்டும் போல் இருந்தது. எடுத்ததுதான் எடுத்த, நல்ல டிரெஸ்ஸா எடுக்க மாட்ட? என் மானத்தை வாங்கவே இந்த டிரெஸ் எடுத்திருக்கியா என்று தன் கையை பார்த்து திட்டிக் கொண்டவள் வேறு வழி இல்லாமல் அமைதியாக கொஞ்ச நேரம் ட்ரையல் ரூமுக்குள்ளேயே நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ட்ரையல் ரூமின் கதவை திறந்து எட்டி பார்த்தவள் எப்படியும் அரவிந்த் கிளம்பி இருப்பான் என்று நினைத்து கொண்டு வெளியில் வந்தாள். அவந்திகாவிற்காகவே காத்து கொண்டிருந்த சேல்ஸ் கேர்ளிடம் ஒரு கையால் தன் முகத்தை மறைத்தவாறே மற்றொரு கையில் டிரெஸ்ஸை பிடித்து கொண்டு தலையை குனிந்தபடி சென்றாள். அந்த சேல்ஸ் கேர்ள் தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று நினைக்கவே அவந்திகாவிற்கு வெட்கமாக இருந்தது. தன் கையில் இருந்த அந்த செக்ஸி டிரெஸ்ஸை சேல்ஸ் கேர்ளிடம் கொடுத்தவள், அது இந்த டிரெஸ் எனக்கு சூட் ஆகல என்று திக்கி திக்கி கூறிக்கொண்டிருக்க அந்த சேல்ஸ் கேர்ளோ, மேம் உங்களுக்காக இந்த டிரெஸ்ஸுக்கு ஆல்ரெடி பில் பே பண்ணிட்டாங்க என்று புன்னகையோடே கூறினாள். அவள் கூறியதை கேட்ட அவந்திகா ஷாக்கில் தன் முகத்தை மறைத்திருந்த கையை எடுத்துவிட்டு தலையை நிமிர்த்தி அந்த பெண்ணை அதிர்ச்சியோடு பார்த்தாள். என்னது, பே பண்ணிட்டாங்களா? யாரது என்று அவந்திகா அவசர குரலில் கேட்டாள். அரவிந்துங்கிற நேம்ல தான் பில் பே பண்ணிருக்காங்க மேம் என்று அந்த பெண் அவந்திகாவிற்கு விளக்கம் அளித்தாள். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு மயக்கமே வந்தது. தலையெல்லாம் சுற்றி உடலெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. எதை கண்டு மிரண்டு ஓடுகிறோமோ அதுவே அருகில் அமர்ந்து ஹாய் சொன்னால் எப்படி இருக்கும்? பாகம் 42. அவந்திகா தன் கையில் வைத்திருந்த உடையை வேண்டாம் என சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த டிரெஸ்ஸுக்கு அரவிந்த் பில் பே பண்ணிவிட்டான் என சேல்ஸ் கேர்ள் கூறியதை கேட்டு
அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் பில் பே பண்ணியது மட்டுமில்லாமல் அரவிந்த் அவந்திகாவிற்கு அடுத்த அதிர்ச்சியும் வைத்திருந்தான். மேம், அவரு இன்னொன்னு சொல்ல சொன்னாரு என்று அந்த பெண் தயங்கியபடி கூறவும், என்ன என்பது போல அவந்திகா அவளை பார்த்தாள். அது மேம், இந்த ட்ரெஸ்ஸ இன்னைக்கு நைட்டு போட்டுக்க சொன்னாரு என்று அந்த பெண் வெட்கம் கலைந்த தடுமாற்றத்தோடு கூறினாள். அதை கேட்கவும் அவந்திகாவின் வயிற்றுக்குள் சுர் என்று ஒரு பய உணர்வு எட்டி பார்த்தது. இந்த அரவிந்த் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான்? ட்ரெஸ்ஸுக்கு பே பண்ணியது மட்டுமில்லாமல் சேல்ஸ் கேர்ளிடம் போய் அந்தரங்கத்தை அம்பலப்படுத்தும் விதமாக இப்படி கூறியிருக்கிறானே. இவனுக்கு அறிவே கிடையாதா? அந்த பெண் என்னை பற்றி என்ன நினைப்பாள்? இவன் நிச்சயம் போன ஜென்மத்தில் சைக்கோவாகத்தான் இருந்திருப்பான். அதான் அந்த சைக்கோத்தனம் இந்த ஜென்மத்திலும் விட்ட குறை தொட்ட குறையாக அவனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது போல என்று அரவிந்தை நினைத்து கடுப்பில் மனதிற்குள்ளே எரிச்சல் பட்டு கொண்டாள் அவந்திகா. அவந்திகாவின் மைண்ட் வாய்ஸ் முடியும் வரை காத்திருக்காமல் அந்த டிரெஸ்ஸை பேக் செய்து எடுத்து வர போய்விட்டாள். அவந்திகா மனதுக்குள் அரவிந்தை நினைத்து எரிச்சல் பட்டு கொண்டிருக்க திடீரென்று யாரோ அவளின் தோளில் கொஞ்சம் பலமாக தட்டியதும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. நான் உங்களை திட்டல என்று பதறியபடி அவந்திகா திரும்பவும் அங்கு நின்று கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, அவந்திகாவிற்கு வாய்த்த அருமை தோழி மதுதான். பயத்தில் திரும்பியவள் மதுவை பார்த்ததும் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு தன்னை அசுவாசப்படுத்திக் கொண்டாள். அடியே, எதுக்குடி என்னை எப்படி பயமுறுத்துற என்று அவந்திகா மதுவை பார்த்து கடுப்போடு கேட்டாள். ஆனால் மதுவோ அவந்திகாவை பார்த்து பயங்கர கோபத்தோடு முறைத்தாள். யாரு, நான் உன்னை பயமுறுத்துறேனா? நீ தாண்டி இவ்வளவு நேரமா காணாம போய் என்ன பயமுறுத்திட்ட? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அப்படி எங்கதான் போய் தொலைஞ்ச? அம்மாவை தொலைச்சிட்டு தேடுற குழந்தை மாதிரி பயமும் பதட்டமுமா உன்னை தேடிட்டு இருந்தா நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ என்று அவந்திகாவை கோபித்துக் கொண்டாள். இப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு மதுவை தனியாக தவிக்க விட்டதே நினைவுக்கு வந்தது. சாரிடி மது, அது நான் ஒரு ட்ரெஸ் ட்ரை பண்ணலான்னு ட்ரையல் ரூமுக்கு போனேன், அதான் என்று மதுவை சமாதானப்படுத்த அவந்திகா கூறிக்கொண்டிருக்கும் போதே சேல்ஸ் கேர்ள் அவந்திகாவிற்காக அரவிந்த் பில் பே பண்ணிய ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி எடுத்து கொண்டு வந்தாள். உங்க ட்ரெஸ்ஸ பேக் பண்ணியாச்சு மேம் என்று அந்த பெண் மதுவின் முன்னாலேயே அந்த பேக்கிங்கை அவந்திகாவிடம் கொடுக்க அதை பார்த்த மதுவோ ஆர்வமானாள். சூப்பர் டி, ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா? என்ன ட்ரெஸ்? இரு, உன் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்றேன் என்று மது சேல்ஸ் கேர்ளிடம் பேக்கிங்கை வாங்கவும் அவந்திகாவிற்கு திக்கென்று இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மது பார்த்து விட்டால் கிண்டல் செய்தே கொன்று விடுவாளே என்று யோசித்த அவந்திகா டக்கென்று மது கையிலிருந்து அவசரமாக அந்த பேக்கை பிடுங்கினாள். நார்மல் ட்ரெஸ் தாண்டி, பாக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பலாம் வா என்று அவந்திகா கூறவும், என்னது கிளம்பலாமா? இருடி, நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இன்னும் பில் பே பண்ணல என்று கூறியவள் பில் கவுண்டருக்கு போய் பில் பே பண்ணிவிட்டு பேக்கிங்கோடு வந்தாள். சரி, இப்போ கிளம்பலாம் வா என்று அவந்திகாவின் கைகளை பிடித்த மது ஏதோ நினைவு வந்தவள் போல் பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன் பாரேன். அரவிந்த் சாரும் அவரோட குரூப்பும் ஃபயர் டேஸ்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்களாம். நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போலாமா என்று மது ஆர்வத்தோடு கேட்கவும் அவந்திகாவிற்கு சோர்வாக இருந்தது. இன்னும் இந்த சேசிங் முடியலையா? அவங்க விட்டாலும் இவ விடமாட்டா போல என்று மனதிற்குள் சோர்ந்து போனாள். இவ்ளோ நடந்தும் உனக்கு அரவிந்த் சார் மேல பயம் வரலையா என்று அவந்திகா மதுவை பார்த்து கொஞ்சம் எரிச்சலாக கேட்டாள். பயமாதான் இருக்கு, ஆனா பயந்தா ஒன்னும் பண்ண முடியாதே. இந்த நியூஸ மட்டும் நாம கவர் பண்ணலனா அது உன் கெரியருக்கே பிரச்சனை ஆகிடுமே. ஏற்கனவே சீஃப் எடிட்டருக்கும் உனக்கும் கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பழைய மேனேஜிங் எடிட்டரும் இப்போ இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னும் ஹாஃப் இயருக்கு அப்புறம் தான் நியூஸ் ஏஜென்சில உன் ஜாபும் ஸ்டேபிள் ஆகும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் சொல்றேன்.
வேற வழி இல்ல, நாம இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும் என்று மது அவந்திகாவின் கெரியரை மனதில் வைத்துக்கொண்டு பேசியது அவந்திகாவின் மனதை உருகச் செய்தது. தனக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறாளே, இப்படி ஒரு தோழியை தனது அப்பா அம்மாதான் தனக்காக அனுப்பியிருக்க வேண்டும் என்று நினைத்து சந்தோஷம் பட்டு கொண்டாள். அவந்திகா இப்படி மனதுக்குள் யோசித்துக் கொண்டிருக்க மதுவோ அவந்திகாவின் தோளில் தட்டி, என்னடி கனவா காண்ற, வா அவங்கள ஃபாலோ பண்ணலாம், எப்படியாவது இன்னைக்கு நைட்டே மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அவந்திகாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். மது தனக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறாள் என்று தெரிந்த பிறகும் அவந்திகாவால் எப்படி மதுவை தடுக்க முடியும்? எதுவும் பேச முடியாமல் மதுவின் கையை பிடித்து கொண்டு அவளை பின்தொடர்ந்து சென்றாள். மதுவோடு பார்க்கிங்கிற்கு போனவள் காரில் ஏறிக்கொண்டு இருவருமாக அரவிந்த் வருவதற்காக காத்திருந்தனர். அரவிந்தும் அவன் அசிஸ்டன்ஸும் காரில் ஏறியதும் அவந்திகா அவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டு சென்றாள். நீண்ட நேரமாக அரவிந்தின் காரை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தவளுக்கு கொஞ்சம் அசதியாக இருந்தது. என்ன அவந்திகா, இவங்க ஹோட்டலுக்கு போவாங்களா மாட்டாங்களா? வேணும்னே ஸ்ட்ரெயிட் ரூட்டை விட்டுட்டு சுத்திட்டு போற மாதிரி இருக்கு என்று மதுவும் சலித்து கொண்டாள். எவ்வளோ நேரம்தான் இப்படியே சுத்த முடியும்? எப்படியும் ஹோட்டலுக்கு தானே போகணும், பாத்துக்கலாம். இது வரைக்கும் நாம அவங்கள ஃபாலோ பண்றோங்கிற விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கலையே, அது வரைக்கும் பிரச்சனை இல்ல என்று மதுவை சமாதானம் செய்தாள் அவந்திகா. அரவிந்தின் காரை ஃபாலோ செய்து கொண்டு போனதில் மது கூறியதை போல் அவர்கள் ஃபயர் டேஸ்டி ரெஸ்டாரண்டிற்கு செல்லவில்லை. அந்த ஹோட்டலை தாண்டி போய்க் கொண்டிருக்கவும் இருவருக்குமே குழப்பமாக இருந்தது. மது, என்னடி, ஃபயர் டேஸ்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே அவங்க போறதா பேசிக்கிட்டாங்கன்னு சொன்ன, இப்போ வேற எங்கேயோ போறாங்க, அவங்க பேசிக்கிட்டத ஒழுங்கா கேட்டியா இல்லையா என்று சந்தேகமாக கேட்டாள் அவந்திகா. அதான் அவந்திகா, எனக்கும் புரியல, அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா ரெஸ்டாரண்ட்டை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ணலாம் என்று குழப்பத்தோடு கேட்டாள் மது. வழக்கமா என்ன பண்ணுவோம் என்று அவந்திகா கேட்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் என்று மது பதிலளித்தாள். இப்போவும் அதத்தான் பண்ண போறோம், ஆனது ஆச்சு, எங்க தான் போறாங்கன்னு பாத்துருவோமே என்று அவந்திகா கூறிக்கொண்டே அரவிந்தின் காரை ஃபாலோ செய்து கொண்டு போனாள். கடைசியாக அரவிந்த் கார் ஹாப்பி அண்ட் ஹெல்தி ரெஸ்டாரண்ட் வாசலில் நின்றது. அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் அரவிந்த் கார் பார்க் செய்யப்பட்டு அவர்கள் ரெஸ்டாரண்டிற்குள் செல்லும் வரை காத்திருந்தாள். அவர்கள் ரெஸ்டாரண்டிற்குள் சென்றதும் வாசலில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த கார்களுக்கு நடுவில் வண்டியை பார்க் செய்துவிட்டு காருக்குள்ளேயே இருந்து நோட்டம் விட்டு கொண்டிருந்தாள். அவந்திகா, இவங்க ரொம்ப மோசம்டி, வேணும்னே வேற ஹோட்டலுக்கு மாத்தி வந்திருக்காங்க பாத்தியா? ஃபயர் டேஸ்டி ஹோட்டலுக்கு என்ன குறைச்சல்? இங்க விட அங்க சாப்பாடு டேஸ்டாவே இருக்கும், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரசனையே இல்ல, டேஸ்டும் தெரியல என்று மது குறைப்பட்டு கொண்டாள். இங்க என்ன நடக்குது? இந்த ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப முக்கியமா என்பது போல அவந்திகா மதுவை பார்த்து முறைக்கவும் மது நாக்கை கடித்து கொண்டு அமைதியானாள். அவந்திகா, எப்படியும் அரவிந்த் சார் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் போவாரு, இல்லனா அவரோட வைஃப பார்க்க போவாரு. சோ நிச்சயம் இன்னைக்கு ஏதாச்சும் உருப்படியான நியூஸ் கிடைச்சிடும் என்று அமைதியாக இருக்க முடியாமல் மது லொடலொடவென பேசிக் கொண்டிருக்க திடீரென்று அவர்களின் காரின் விண்டோவை யாரோ தட்டவும் இருவருக்கும் பகீரென்று இருந்தது. பயத்தில் சடாரென்று விண்டோவை பார்த்த அவந்திகாவிற்கு அங்கு சம்பத் நிற்பதை பார்த்ததும் உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. காரை அங்கிருந்து கிளப்பிக் கொண்டு போகலாம் என்று பார்த்தால் அதற்குள் அவள் காருக்கு முன்னும் பின்னும் வண்டிகளை பார்க் செய்திருந்தார்கள். காரை எடுக்க முடியாதபடி லாக் ஆகிவிட்டாள் அவந்திகா. இப்பொழுது அவந்திகாவிற்கு தப்பிக்க வழி இல்லாததால் பதட்டமடைந்திருக்கும் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டாள். எப்படி இருந்தாலும் அரவிந்த் ஷாப்பிங் மாலிலேயே அவந்திகாவை பார்த்து விட்டான். அது மட்டுமில்லாமல் அவளுக்காக பில் வேறு பே செய்திருக்கிறான். இதற்கு மேல் ஒளிந்து கொள்ளவும் தப்பித்து ஓடவும் என்ன இருக்கிறது? கண்ணுக்கு முன்னால் நிற்கும் பிரச்சனையை
நேருக்கு நேர் சமாளித்துதானே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு கார் விண்டோவை கீழிறக்கினாள். சம்பத்தோ புன்னகையோடு அவந்திகாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் கையில் 2 பார்சல் இருந்தது. நீங்க 2 பேரும் எங்களை ஃபாலோ பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிருப்பீங்க, இன்னும் சாப்பிட்டிருக்க கூட மாட்டீங்க. இது உங்களுக்கான டின்னர் பார்சல் தான். அரவிந்த் சார் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா இதை கொடுக்க சொன்னாரு என்று கூறிவிட்டு அவன் கையில் வைத்திருந்த பார்சலை அவந்திகாவிடம் கொடுத்தான். அவந்திகாவும் வேறு வழி இல்லாமல் பிடிபட்டு விட்டோமே என்கிற வாட்டத்தோடு அந்த பார்சலை வாங்கிக் கொண்டாள். பார்சலை அவந்திகாவிடம் ஒப்படைத்த திருப்தியில் சம்பத் விசிலடித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பி போனான். சம்பத் போனதும் அவந்திகாவின் கையில் இருந்த பார்சலை பிடுங்கி திறந்து பார்த்த மது அதிலிருந்த ஐட்டமை திகைப்போடு பார்த்தாள். அதிலிருந்த ஒவ்வொரு ஐட்டமும் பார்ப்பதற்கே தான் எவ்வளவு காஸ்ட்லி என்பதை சொல்லிக் கொண்டிருந்தது. என்ன அவந்திகா இது, இவ்ளோ நேரம் நாம அவங்கள சேஸ் பண்ணிட்டு இருந்தது தெரிஞ்சும் இப்படி டின்னர் வாங்கி கொடுத்திருக்காங்கன்னா ஒருவேளை இதுல விஷம் எது வச்சிருப்பாங்களோ என்று பீதியில் பேசினாள் மது. ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்பதுதான் அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியுமே. ஆனால் அரவிந்தின் பிளான் என்ன என்பதுதான் புரியாமல் அவந்திகா குழம்பி போனாள். அவந்திகா இப்படி குழம்பிக் கொண்டிருக்க பார்சலை கொடுத்துவிட்டு போன சம்பத்தோ அரவிந்திடம் கதை கதையாய் கூறிக்கொண்டிருந்தான். சார், அவந்திகா இப்போதான் சர்ஜரி முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. சோ இவ்ளோ நேரம் அவங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லதில்ல. அதான் பேரர் கிட்ட சொல்லி இந்த ஹோட்டலோட பெஸ்ட் ஹெர்பல் சூப்பும் ஹெல்தி டின்னரும் வாங்கி அவந்திகாவுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அந்த பார்சலை பார்த்ததும் என் மேல இவ்ளோ அக்கறையாங்கிற மாதிரி அவந்திகா கண் கலங்கிட்டாங்க என்று சம்பத் இல்லாததை இட்டு கட்டி கூறிக்கொண்டிருந்தான். அரவிந்தோ சம்பத்தை கூர்மையாக பார்த்துவிட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிற என்று அழுத்தமில்லாமல் சாதாரண குரலில் கூறினான். இதுவே உண்மையில் அரவிந்திற்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் சம்பத் மூக்கை நுழைத்திருந்தால் இப்படி சாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பவன் இல்லை இவன். இது சம்பத்திற்கும் நன்றாக தெரியும். அதனால் வேண்டுமென்றே சம்பத் ஜாடையாக அரவிந்தை கிண்டல் செய்து பேசினான். சார், நாம முதல்ல ஃபயர் டேஸ்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறதா இருந்தது. ஆனா ஹாப்பி அண்ட் ஹெல்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணும்னு சொன்னது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டுமா, அந்த பர்சனுக்கு ஹெர்பல் சூப்பே பிடிக்காது. ஆனா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இங்க ஹெர்பல் சூப் கிடைக்குமான்னு பேரர் கிட்ட கூட அவர் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா இத்தனையும் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி டென்ஷனா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அது யாருன்னு தெரியுமா என்று சம்பத் யாரை பற்றியோ பேசுவது போல் அரவிந்தை கிண்டல் செய்து கொண்டிருந்தான். சம்பத் வேண்டுமென்றேதான் தன்னை கிண்டல் செய்கிறான் என்று புரிந்த அரவிந்தோ அதற்கு பெரிதாக ரியாக்ட் பண்ணாமல், அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு பில் பே பண்ண யாரு பெர்மிஷன் கொடுத்தது, நானா என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான். சார், அவந்திகா உங்க வைஃப், அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி தரது உங்க கடமை. அவந்திகாவுக்காக நான் பே பண்றத நீங்க விரும்ப மாட்டீங்க தானே, அதான் உங்க கார்டுல ஸ்வைப் பண்ணேன் என்று சம்பத் அசால்ட்டாக பதிலளித்தான். இதற்கு மேலும் சம்பத்திடம் பேசி அவன் தன்னை கிண்டல் செய்வதை அரவிந்த் விரும்பவில்லை. அதனால் அமைதியாக ரெஸ்டாரண்ட் விண்டோ வழியாக வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த அவந்திகாவின் கார் அங்கிருந்து கிளம்புவதை கவனித்தான். அதற்கு மேல் அரவிந்தால் அங்கு இருக்க முடியவில்லை. உடனடியாக வீட்டுக்கு போக நினைத்தான். இன்று நடந்த விஷயங்களுக்கு அவந்திகாவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்று பார்க்க அரவிந்தின் மனம் துடித்தது. ஆனால் அரவிந்த் எதிர்பார்க்காத ஒன்று வீட்டில் நடக்கப் போவதையோ, அவன் இதுவரை பார்த்திராத அவந்திகாவை அன்றைய இரவில் அவன் பார்க்க போவதையோ அவன் அறிந்திருக்கவில்லை. காலமும் சூழ்நிலையும் ஆடும் ஆட்டத்தின் பலனை யாரால் கணிக்க முடியும்? பாகம் 43. அவந்திகா ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் வீட்டிற்குள் நுழையும் போது இரவு 8 மணி ஆகியிருந்தது. நேராக மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்றவள் குளித்து முடித்து அசதியாக பெட்டில் தொப்பென்று விழுந்தாள். அரவிந்தை ஃபாலோ செய்வதிலேயே
இன்று அவந்திகாவின் நாள் ஓடியிருந்தது. அவந்திகாவின் உடலும் மனமும் ஒரு சேர சோர்ந்திருந்ததில் உடல் ஓய்வெடுக்க கெஞ்சியது. அந்த மிருதுவான மெத்தையில் படுத்ததும் அவந்திகாவின் உடல் கொஞ்சம் சுகமாக உணர்ந்தது. அவள் சீலிங்கை பார்த்து கொண்டு அன்று நடந்ததையெல்லாம் மனதிற்குள் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தாள். தனக்கு பசிக்கும் என்று அரவிந்த் அத்தனை அக்கறையாக டின்னர் வாங்கி கொடுத்ததெல்லாம் அவந்திகா யோசித்து கூட பார்க்காத விஷயம். இதை பற்றி யோசிக்கும் போது அவந்திகாவிற்கு ஒரு சந்தேகம் வந்தது. நிஜமாகவே டின்னரை அரவிந்த் தான் வாங்கி கொடுத்தானா, இல்லை இதெல்லாம் சம்பத்தின் திருவிளையாடலாக இருக்குமோ என்று அவந்திகாவின் மனம் சிந்தித்தது. இப்படியே யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ள விரும்பாதவள், சரி எப்படியோ அரவிந்த் இந்த அளவுக்கு நடந்து கொண்டதே பெரிய விஷயம் என்று நினைத்து கொண்டாள். இன்றைய நாள் முழுதும் அரவிந்த் அவளிடம் நன்றாக நடந்து கொண்டதனால் அதற்கு முந்தைய இரவில் அரவிந்த் அவளிடம் மோசமாக நடந்து கொண்டதற்கு மானசீகமாக மன்னிப்பு வழங்கினாள். இப்படியாக அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ண ஓட்டத்திற்கு நடுவில் திடீரென்று அரவிந்த் வாங்கி கொடுத்த டிரெஸ் அவளுக்கு நினைவு வந்தது. இவ்வளவு நேரம் அவளின் உடலில் இருந்த சோர்வெல்லாம் சடார் என்று எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டதை போல் உணர்ந்த அவந்திகா ஆர்வமானாள். சுறுசுறுப்பாக எழுந்து அந்த டிரெஸ்ஸை எடுத்து போட்டவள் டிரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று கொண்டு ஆள் உயர கண்ணாடியில் தன்னை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியும் அப்படியுமாக திரும்பி தன் உடல் நெளிவு சுளிவுகளை பார்த்தவளுக்கு அந்த டிரெஸ்ஸில் தான் ஹாட்டாக இருப்பதை உணர்ந்தாள். அவந்திகாவின் உடல் அங்கங்கள் எல்லாம் அந்த டிரெஸ்ஸில் தெரிந்தும் தெரியாமலும் கிளர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. இத்தனை நாளில் இப்படி ஒரு உடையை அவந்திகா ட்ரை செய்ததில்லை. இந்த டிரெஸ்ஸில் தான் இவ்வளவு ஹாட்டாக இருக்கிறோமா என்று அவந்திகாவிற்கே ஆச்சரியமாக இருந்தது. கொண்டையாக சுருட்டி வைத்திருந்த தன் கூந்தலை அவிழ்த்தவள் தலையை இப்படியும் அப்படியுமாக அசைத்து கூந்தலை சரி செய்து கொண்டாள். குளித்துவிட்டு வந்திருந்ததால் தலைமுடியில் படர்ந்திருந்த ஈரம் அவந்திகாவை மேலும் அழகாக்கியிருந்தது. தன்னை ஒரு மாடல் போல நினைத்து கொண்டு சில செக்ஸி போஸ்களில் நின்று பார்த்தவள், அவந்திகா செம்ம அழகா இருக்கடி, நீ அழகுல எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவப்போ, அவ்வளோ அழகா இருக்க. இப்ப மட்டும் அரவிந்த் சார் உன்னை இந்த கோலத்துல பார்த்தாரு, ஓ அழகுல அப்படியே மயங்கி போயிருவாரு. அழகுல மயங்குறதுனா என்னன்னு அப்ப தெரியும் என்று அவளையும் அறியாமல் அரவிந்தின் ரியாக்ஷனை கற்பனை செய்து பார்த்து சிரித்து கொண்டாள். கண்களை சிமிட்டாமல் தன் அழகின் திரட்சியை ரசித்து கொண்டிருந்தவளுக்கு கண்ணாடியில் திடீரென்று தெரிந்த மற்றொரு உருவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிர்ச்சியில் சட்டென்று திரும்பி பார்த்தவள் அங்கு நின்று கொண்டிருந்த அரவிந்தை பார்த்து திகைத்து போனாள். தன்னிச்சையாக அவந்திகாவின் கைகள் தனது உடலை மறைத்து கொள்ள, இவன் எப்பொழுது வந்தான்? எவ்வளவு நேரமாக தன்னை இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான்? கண்ணாடியில் இப்பொழுதுதான் அவன் தெரிந்தான். அப்படியென்றால் இப்பொழுதுதான் வந்திருப்பான். ஆனால் எப்படி உள்ளே வந்தான்? ஆர்வ கோளாறில் கதவை தாழிட மறந்துவிட்டேனோ என்று அவந்திகாவிற்குள் பல கேள்விகள் உருவமெடுத்து அவளை உலுக்கிக் கொண்டிருந்தது. இதெல்லாம் யோசிக்க இதுவா நேரம்? இப்பொழுது இவன் கண்ணில் படாமல் எங்காவது ஒளிந்து கொள்ள வேண்டுமே என்று அவளின் அறிவு அறிவுறுத்தியதும் அவளின் கண்கள் ஒளிந்து கொள்ள தோதுவான இடத்தை தேடியது. ஆனால் அவள் உடனடியாக ஒளிந்து கொள்ள வசதியாக அங்கு எதுவும் இல்லாததால் அவளின் கண்கள் மெத்தையின் மீதிருந்த கம்பளியை பார்த்தது. வேக வேகமாக கட்டிலின் மீது ஏறியவள் கம்பளியை அவசரமாக போர்த்திக் கொண்டு மெத்தையின் மீது படுத்துக் கொண்டாள். அரவிந்திடம் முகத்தை காட்டக்கூட அவந்திகாவிற்கு வெட்கமாக இருந்தது. இந்த கோலத்தில் தன்னை பார்த்திருக்கிறான், அவன் தன்னை பற்றி என்ன நினைப்பானோ என்று அவந்திகாவின் மனம் சிலிர்த்தது. அந்த உணர்வுக்கு என்ன பெயர் என்று கூட அவந்திகாவிற்கு புரியவில்லை. படபடப்பு, பயம், வெட்கம் என்று ஒரே நேரத்தில் எல்லாவித உணர்வும் ஒன்று சேர்ந்து கொண்டு
அவந்திகாவை படுத்தி எடுத்தது. இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்தவள் அரவிந்த் குளிக்க போனதும் எழுந்து உடை மாற்றிக் கொள்ளலாம், அதுவரை இப்படியே கம்பளிக்குள் ஒளிந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்தவாறு அரவிந்த் என்ன செய்கிறான் என்பதை கவனிக்க ஆரம்பித்தாள். அரவிந்தின் காலடி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தது. பெட்டிற்கு மிக அருகில் வந்த அவனின் காலடி சத்தம் அதற்கு பிறகு கேட்கவில்லை. அதற்கு மேல் அந்த அறையில் எந்த சத்தமும் கேட்காததால் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்த அவந்திகா அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் மெதுவாக கம்பளியை விலக்கி எட்டி பார்த்தாள். அவள் கண்ணில் பட்டது அரவிந்தான். அவந்திகாவிற்கு மிக நெருக்கமாக பெட்டிற்கு அருகிலேயே அவன் நின்று கொண்டிருக்க அவன் கண்களை பார்த்த அவந்திகாவால் அதற்கு மேலும் அவனை கண்டு கொள்ளாத மாதிரி போர்வையால் முகத்தை மூடிக்கொள்ள முடியவில்லை. அரவிந்தை பார்த்தவள் கொஞ்சம் சிரமப்பட்டு சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, சார், நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா என்று அரவிந்த் தன்னை எவ்வளவு நேரமாக அப்படி பார்த்து கொண்டு நின்றிருந்தான் என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தவளாய் விசாரித்தாள். அவந்திகாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தோ, அது இருக்கட்டும், இவ்ளோ நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்று அவந்திகாவிடம் பதிலுக்கு கேள்வி கேட்டான். அரவிந்தின் கேள்வியில் அவன் நார்மலாக கேட்கிறானா இல்லை கோபத்தில் கேட்கிறானா என்று கூட அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அரவிந்த் தன்னை தவறாக நினைத்து கோபத்தில் இருக்கிறானா என்று கூட அவந்திகாவிற்கு தோன்றியது. இதுவே இவன் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்து இந்த கோலத்தில் அவரின் மனைவியை பார்த்திருந்தால் ஒன்று ரசித்திருப்பார்கள், இல்லை என்றால் எதுவும் பார்க்காதது போல் கண்டு கொள்ளாமல் சென்றிருப்பார்கள். ஆனால் இவனோ இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இப்படி வச்ச கண்ணை எடுக்காமல் குறுகுருவென்று பார்த்து கொண்டு அவளை சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கிறானே. இதற்கெல்லாம் மேல் எடக்கு மடக்காக கேள்வி வேறு கேட்டு படுத்தி எடுக்கிறான். இவன் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுக்கணும், அத நான் எதுக்கு இவ்ளோ ஆர்வமா போட்டு பார்த்து மாடல் மாதிரி போஸ் கொடுக்கணும், எதுக்கு இப்போ இவன் கண்ணுல மாட்டிக்கிட்டு சங்கடப்படணும் என்று தன் விதியை நினைத்து நொந்து கொண்டாள் அவந்திகா. இந்த அரவிந்த் எல்லாத்தையும் வேணும்னேதான் செய்றான், சரியான சைக்கோ என்று அரவிந்தை மனதுக்குள் திட்டிக் கொண்டாள். இவ்வளவு நேரமாக அவந்திகா தன் மனதுக்குள் பேசிக் கொண்டதையெல்லாம் பொருட்படுத்தாதவனாய் தான் கேட்ட கேள்விக்கான பதிலுக்காய் இன்னமும் அரவிந்த் காத்திருக்க பதட்டத்தில் எச்சிலை விழுங்கியவள் திணறியபடி, இந்த ட்ரெஸ்ஸ நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, அதான் சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தேன் என்று பதிலை கூறி முடித்தாள். அவந்திகா பதில் கூறியதும் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தவன், சரியாவே இருக்கு என்று சாதாரணமாக அவந்திகாவிற்கு மட்டும் கேட்கும் குரலில் பதில் கூறினான். அதை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் வியப்பில் விரிந்தது. இப்போ நான் கேட்டது உண்மையா? இவனா பேசுனா? சரியா இருக்குன்னு சொன்னானே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டவள் அரவிந்த் சோஃபாவில் லேப்டாப்பும் கையுமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் ஷாக் ஆனாள். என்ன இவன் இங்கேயே உட்கார்ந்துட்டான், எப்பவும் வீட்டுக்கு வந்ததும் குளிக்க போவான், இன்னைக்கு என்னன்னா லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டானே, இப்போ எப்படி நான் ட்ரெஸ் மாத்துறது என்று திகைப்பும் சலிப்புமாக அரவிந்தை பார்த்தாள். சரியாக அந்த சமயம் பார்த்து அங்கிருந்த அமைதியை கலைத்து கொண்டு அவந்திகாவின் போனுக்கு கால் வந்தது. கண்களாலேயே போனை தேடியவள் ரிங்டோன் சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தாள். அது சோஃபாவை காட்டியது. அரவிந்தும் அங்குதானே அமர்ந்திருக்கிறான், அதுவும் போனிற்கு பக்கத்திலேயேதான் அமர்ந்திருக்கிறான். இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்தவள் போனை அரவிந்த் எடுத்து கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று கொஞ்சம் பேராசை பட்டு கொண்டாள். ஆனால் அதுதான் நடக்காதே. அவந்திகாவிற்கு அது நன்றாக தெரியுமே. அதனால் பேசாமல் இந்த காலை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடலாம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, ஓ போனுக்கு தான் கால் வருது என்று அரவிந்த் கூறினான். இப்போ நான் இத உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கும் தான் கால் வர்றது நல்லாவே கேக்குது. அதுக்கு என்ன செய்ய, நான் தான் கண்டுக்காம விட்டுட்டேனே.
அப்புறம் எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்று சலித்து கொண்டபடி அது சும்மா ஏதாவது ஸ்பாம் காலா இருக்கும் என்று சமாளித்தாள். இல்லையே, மதுன்னு நேம் வருதே, யார் அது என்று அரவிந்த் கேட்கவும், மது என் கலீக் தான் என்று உடனடியாக பதிலளித்தாள் அவந்திகா. அப்படின்னா பேச வேண்டியது தானே, எதுக்கு வெயிட் பண்ற? உனக்காக நான் போன் அட்டென்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறியா என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, தனக்காக அரவிந்த் மதுவின் காலை அட்டன் செய்து பேசுவதா? இப்பொழுது மட்டும் அரவிந்த் அந்த காலை அட்டன் செய்து பேசிவிட்டால் அவ்வளவுதான். மது நிச்சயம் அரவிந்தின் குரலை கண்டுபிடித்து விடுவாள். பிறகு என்ன, கேள்வி கேட்டு அவந்திகாவை துளைத்தெடுத்து விடுவாளே. அது மட்டும் இல்லாமல் அவந்திகா தான் மிஸ்ஸஸ் அரவிந்த் என்கிற சந்தேகம் கூட அவளுக்கு வந்துவிடும். அதன் பிறகு வரப்போகும் இக்கட்டான சூழ்நிலையை சமாளிப்பதற்கு பதிலாக இப்பொழுதே எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக போகும் இந்த நொடியை சமாளிப்பதே சிறந்தது என்று யோசித்தவள் அதற்கு மேலும் வெட்கப்பட்டு கொண்டு போர்வைக்குள் கிடக்காமல் சடார் என்று பெட்டில் இருந்து குதித்து ஓடி வந்தவள் அரவிந்த் கையில் இருந்த போனை வாங்கி கொண்டு, நானே பேசிக்கிறேன் என்று காலை அட்டன் செய்தாள். போனை காதில் வைத்தபடி பெட்டிற்கு அருகில் வந்தவள் தன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும் அரவிந்தை கவனித்தாள். அவன் தனக்கு அருகில் இப்படி வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் பழையபடி பெட்டில் படுத்துக்கொண்டு கம்பளியை போர்த்திக் கொள்வதில் சில சங்கடங்கள் இருக்கவும், அதான் ட்ரெஸ் போட்டு தானே இருக்கிறோம், இதற்கு மேல் பார்த்தால் பார்த்து கொள்ளட்டும் என்னும் மனநிலைக்கு வந்தவளாய் மதுவிடம் பேச ஆரம்பித்தாள். ஹலோ, சொல்லு மது, என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணிருக்க என்று அவந்திகா கேட்கவும், மதுவோ, ஹே, உனக்கு நான் ஒரு சூப்பர் நியூஸ் வச்சிருக்கேன் என்று மகிழ்ச்சியின் துள்ளலோடு கூறினாள். அப்படி என்ன சூப்பர் நியூஸ் என்று யோசித்த அவந்திகா, முதல்ல என்னன்னு சொல்லு, சூப்பர் நியூஸா சுமார் நியூஸான்னு நான் சொல்றேன் என்று அரவிந்த் அருகில் இருப்பதால் மெதுவான குரலில் பேசினாள். அந்த நியூஸ சொன்னா நீயும் சூப்பர்னு தான் சொல்லுவ. இப்ப நான் எங்க இருக்கேன் தெரியுமா? ஆக்டர் அரவிந்த் வீட்டுக்கு முன்னாடிதான். அது மட்டும் இல்ல, அவரோட கார் கூட இங்கதான் பார்க் பண்ணிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்டர் அரவிந்த் இப்போ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. அதனால நீ என்ன பண்றனா, உடனே இங்க கிளம்பி வா. நான் இப்போவே உனக்கு வாட்ஸ்அப்ல இந்த அட்ரஸ சென்ட் பண்றேன் என்று பரபரப்பாக மது பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ அழுகையாக வருவது போல் இருந்தது. உடனடியாக விண்டோவின் வழியாக வெளியில் பார்த்தவள் வாசலில் நின்று கொண்டு கேட்டை எட்டி பார்த்தபடி போன் பேசிக் கொண்டிருந்த மதுவை பார்த்தாள். அடக்கடவுளே, இந்த மது ஏன் நிலைமை தெரியாம என்ன சோதிக்கிறாளே, இப்போ எதுக்கு யார்கிட்ட கேட்டு இவ இங்க வந்தா என்று சினுங்கினாள். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த என்று கூறிவிட்டு இங்க என்று உளறிவிட்டதை உணர்ந்ததும் நாக்கை கடித்து கொண்டவள், அதான், நீ எதுக்கு இப்போ அங்க போன, அதுவும் இந்த நேரத்துல, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா என்று தான் உளறிய வார்த்தைகளை சரி செய்து கொண்டு பேசினாள். அப்பொழுதுதான் தனக்கு நெருக்கமாக நின்று கொண்டு தன்னையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருக்கும் அரவிந்தை கவனித்தாள் அவந்திகா. மது பண்ணிய கலாட்டாவால் இவ்வளவு நேரமாக தான் செக்ஸியான டிரெஸ்ஸில் அரவிந்த் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தையே அவந்திகா சுத்தமாக மறந்துதான் போயிருந்தாள். அரவிந்தை பார்த்தவள் அவன் கண்களில் எரிந்து கொண்டிருக்கும் காமத்தீயை கண்டு ஒரு வினாடி திடுக்கிட்டுத்தான் போனாள். இந்த அரவிந்த் எதற்கு இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான்? அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லையே. ஒருவேளை இந்த கோலத்தில் என்னை பார்த்து அவன் உணர்ச்சி வசப்பட்டு விட்டானோ என்று யோசித்து அவந்திகாவின் மனம் திகிலடைந்தது. நெருப்பின் அருகில் பஞ்சை வைத்திருக்க இரண்டும் பற்றி கொள்ளாமல் வேடிக்கையா பார்த்து கொண்டிருக்கும். பாகம் 44. அரவிந்தின் பார்வை அவந்திகாவை வருடிக் கொண்டிருக்க அவந்திகா என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவந்திகாவின் சூழ்நிலையை பற்றி கொஞ்சம் கூட அறியாத மதுவோ போனில் கொஞ்சம் ஓவராக பேசிக் கொண்டிருந்தாள். பயமா? அது அப்போ இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. அதுக்கு காரணம் கூட அரவிந்த் சார் தான். இன்னைக்கு ஃபுல்லா நாம அவரை ஃபாலோ பண்ணிருக்கோம். அது தெரிஞ்சும் கூட
அவர் நம்மள எதுவுமே பண்ணல. இது எல்லாத்துக்கும் மேல சாப்பாடு கூட வாங்கி கொடுத்தாரு. சோ எனக்கு இப்போ பயம்லாம் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த நியூஸ நீ கண்டுபிடிக்கலனா உன் வேலைக்கே பிரச்சனை வந்துடுமே. அத நினைச்சுதான் நான் தனியா இங்க வந்திருக்கேன். எல்லாம் உனக்காக தான். உன் மேல நான் காட்டுற அன்பால இந்நேரம் உனக்கு அழுகையே வந்திருக்கணுமே என்று மது பெருமையாக கூறிக்கொண்டிருக்க, நிஜமாகவே அவந்திகாவிற்கு அழுகை வருவது போலத்தான் இருந்தது. ஒரு பக்கம் அரவிந்த் அவந்திகாவை பார்வையாலேயே லாக் செய்து கொண்டிருக்கிறான். மறுபுறமோ மது சிஐடி வேலை பார்க்கிறேன் என்கிற பெயரில் அவந்திகாவிற்கு சோதனைக்கு மேல் சோதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவந்திகாவிற்கு அழுகை வருவது சகஜம்தானே. இருந்தாலும் அந்த சூழ்நிலையை அவந்திகா தானே சமாளித்தாக வேண்டும். அதனால் ஒரு பெரும் மூச்சு இழுத்து விட்டு கொண்டு, முதல்ல நீ அங்கிருந்து கிளம்பு மது, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று மதுவை அங்கிருந்து கிளப்ப முயற்சித்தாள். ஆனால் மதுவோ அங்கிருந்து கிளம்புவதாக இல்லை. என்னது, இங்கிருந்து கிளம்புறதா? வாய்ப்பே இல்ல. மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு கண்டுபிடிக்காம நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன். செகண்ட் ஃப்ளோர்ல லைட்டு கூட எரிஞ்சிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா அரவிந்த் சாரும் அவர் ஒய்ஃபும் இந்த வீட்ல தான் இருக்கணும். எப்படியோ அவங்க நாளைக்கு காலையிலயாவது வீட்டை விட்டு வெளியே வருவாங்க தானே. அதுவரை இங்கேயே வெயிட் பண்ணி மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருங்கிற சீக்கிரட்ட வெட்ட வெளிச்சமாக்குவேன். இது ஊர்ல இருக்கிற என் அப்பத்தா மேல சத்தியம் என்று மது வீரவசனம் பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு கடுப்பானது. அடியே, உன் கடமை உணர்ச்சிக்கும் பாசத்துக்கும் ஒரு அளவில்லையாடி. மிஸ்ஸஸ் அரவிந்த் கிட்ட வந்தே மிஸ்ஸஸ் அரவிந்த கண்டுபிடிப்பேன்னு சத்தியம் வேற பண்றியே, அதுவும் ஊர்ல இருக்க அப்பத்தா மேல. உன் அப்பத்தா பாட்டுக்கு ஊர்ல சிவனேன்னு இருக்காங்க. பிறக்காத பிள்ளைக்கு பேர் வைக்கிற கதையா கண்டுபிடிக்க முடியாத விஷயத்துக்கு சத்தியம் எல்லாம் பண்றியே என்று மனதிற்குள்ளேயே மதுவை கண்ணா பின்னாவென்று திட்டி தீர்த்து கொண்டாள். சரி அவந்திகா, நான் போனை வைக்கிறேன். ரொம்ப நேரம் இப்படியே நிக்க முடியாது. எங்கேயாவது சேஃபா ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்து முதல்ல ஒளிஞ்சுக்கிறேன். உனக்கு இந்த வீட்டு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். உன்னால வர முடிஞ்சா கிளம்பி வா, இல்லாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு மது போனை வைக்கவும் அவந்திகாவிற்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. எப்படியும் மது கிளம்ப போவதாக தெரியவில்லை. மதுவை இப்படி கொட்டும் பனியில் வெளியே விட்டுவிட்டு அவந்திகாவால் மட்டும் எப்படி வீட்டிற்குள் சொகுசாக தூங்க முடியும்? அதனால் இப்பொழுது டிரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு கிளம்பி போவதுதான் சரியாக இருக்கும் என்று அவந்திகா ஒரு முடிவுக்கு வந்தாள். போனை வைத்தவள் கிளம்பலாம் என்று நினைக்கும் போது அவந்திகாவின் பின்னங்கழுத்தில் சூடான காற்று பட்டது. அரவிந்த் மென்மையாக அவந்திகாவின் பின் கழுத்தில் முத்தமிட்டான். அந்த முத்தம் அவந்திகாவின் உடலை சிலிர்க்க வைத்தது. அவளின் அடிவயிற்றில் ஏற்பட்ட ஜிவ்வென்ற உணர்வு அவந்திகாவின் இளமையை ஊசலாட வைத்தது. அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாமல் அவந்திகா திரும்பி அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தவித்தாள். அரவிந்த் மெல்ல அவந்திகாவின் இடையை பிடித்து அவளை தன்னோடு இருக்க அணைத்துக் கொண்டான். அந்த நொடி அரவிந்தின் மனதில் அவந்திகாவின் மீதிருந்த கோபமெல்லாம் காணாமல் போனது. அவன் கைக்குள் இருக்கும் அவந்திகாவை அப்படியே அணைத்துக் கொண்டு அந்த நொடியிலேயே இருந்துவிட அரவிந்தின் மனம் துடித்தது. அரவிந்தின் கைகளில் இருந்த வெப்பம் அவந்திகாவின் இடையில் பரவியது. அரவிந்தின் இந்த மென்மையை எதிர்கொள்ள முடியாமல் அவந்திகா தடுமாறினாள். சார், என்ன பண்றீங்க என்று திக்கி திணறியபடியே கேட்டாள். நீ எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸ போட்டியோ அதத்தான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். என்ன வீட்டுக்கு வர வச்சு உன் கூடயே இருக்க வைக்கத்தானே இந்த மாதிரி ஹாட்டான ட்ரெஸ்ஸ போட்டிருக்க என்று சன்னமான குரலில் அவந்திகாவின் காதில் கிசுகிசுத்தான் அரவிந்த். அரவிந்த் அப்படி அவள் காதில் கிசுகிசுத்தது கூட அவளின் காது மடலை சிலிர்க்க வைத்தது. அவளால் இப்பொழுது அரவிந்திற்கு அப்படியெல்லாம் இல்ல என்று கூட பதில் கூற முடியவில்லை. அவந்திகா பேச முடியாமல் தடுமாற அரவிந்தோ பேச்சை தொடர்ந்தான். நான் இதுவரைக்கும் வேற எந்த பொண்ணோடையும் என் பெட்ட ஷேர் பண்ணதில்ல என்று அவன் உணர்ச்சி பூர்வமான குரலில் கூறவும் அவந்திகாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவந்திகாவின் உதடுகளில் முத்தமிட அரவிந்த் மெல்ல முன்னேறி வந்து கொண்டிருக்க
அவந்திகா அடுத்து பேசிய வார்த்தைகள் அந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையையும் உடைத்து போட்டது. அதுவரை பேச முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தவள் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, 8 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையா உங்களை டிவி ஆடிஷன்ல பார்த்த போல இருந்தே நான் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்று அவந்திகா சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்க, இதுவரை அரவிந்திற்கு அவந்திகா மீதிருந்த ஃபீலிங் எல்லாம் அவள் வார்த்தைகளில் மொத்தமாய் கரைந்து போயிருந்தது. ஒரு வாளி வெந்நீரை எடுத்து தன்மேல் கொட்டியதைப் போல அவன் உடல் கோபத்தில் கொதித்தது. அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் உனக்கும் இடையில ஏற்பட்ட விரிசல் உன்னை கொஞ்சம் கூட பாதிக்கலையா? உடனேயே யாருனே தெரியாத செலிபிரிட்டிங்கிற முகமுடிக்குள்ள இருக்க என்ன விரும்ப ஆரம்பிச்சிருக்க என்று அரவிந்தின் மனம் ஆத்திரமடைந்தது. அவன் உணர்வுகளை அவந்திகா எள்ளி நகையாடிவிட்டாள் என்று அவனுக்கு தோன்றியது. அதுவரை அவந்திகாவை மென்மையாக அணைத்துக் கொண்டிருந்த அரவிந்தின் கைகள் அவளை இறுக்கியது. கோபமாக அவந்திகாவை பெட்டில் தள்ளியவன் ஃபோர்ஸாக அவள் மீது விழுந்தான். தன் உடலால் அவளின் உடலை நெருக்கினான். அரவிந்தின் இந்த திடீர் மாற்றத்தை எதிர்பாராத அவந்திகாவோ அரவிந்தின் இந்த அழுத்தத்தால் உடல் பலவீனமடைந்தாள். வலியில் கத்தினாள். அரவிந்த் சார், என்னால முடியல என்று அவந்திகா வலியால் கத்தவும் அரவிந்தின் கண்ணை மறைத்துக் கொண்டிருந்த மூர்க்கம் சடாரென விலகியது. ஏற்கனவே இந்த மூர்க்கத்தனத்தால் தான் அவந்திகா ஹாஸ்பிட்டல் வரை போகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாள். இப்பொழுதுதான் அவளுக்கு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி கூட நடந்திருக்கிறது. மீண்டும் அவந்திகாவை உடல் அளவில் தண்டிக்க அரவிந்த் மனம் விரும்பவில்லை. அவந்திகாவின் மீது பொங்கிக் கொண்டிருக்கும் ஆத்திரம் ஒரு பக்கமும், உடல்நிலை சரியில்லாதவளாயிற்றே என்கிற கரிசனம் ஒரு பக்கமுமாக அரவிந்த் மனம் போராடிக் கொண்டிருக்க, அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் பெட்டிலிருந்து வேகமாக எழுந்தவன் ரூம் கதவை பட்டென்று சாத்தி அரைந்து விட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அரவிந்த் இப்படி திடீரென்று கோபப்பட்டு ரூடாக நடந்து கொண்டதையும் கோபத்தில் அங்கிருந்து கிளம்பியதையும் நினைத்து பார்க்கவே அவந்திகாவிற்கு பிரம்மை பிடித்தது போல் இருந்தது. இவ்வளவு நேரமாக நன்றாகத்தானே இருந்தான். தான் அப்படி ஒன்றும் தவறாக எதுவும் கூறவில்லையே, பின் எதற்கு இப்படி கோபப்பட்டு போகிறான் என்று யோசிக்க யோசிக்க அவந்திகாவிற்கு தலையே வலித்தது. அரவிந்தின் இந்த திடீர் மாற்றம் எப்பொழுதுமே என் மனநிலையைத்தான் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அரவிந்திற்கு யாராவது புரிய வைத்தால் நன்றாக இருக்குமே என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. அரவிந்தின் மென்மையான தீண்டல் அவந்திகாவின் உணர்வுகளை கிளர்ந்தெழச் செய்து கொண்டிருக்க, சடனாக உண்டான அவனின் கோபம் அவளை பெரிதாக ஏமாற்றமடையவும் செய்திருந்தது. அவந்திகாவின் கண்களில் அவளை அறியாமல் கண்ணீர் வழிந்தது. தன் நிலையை எண்ணி எண்ணி தனக்குள்ளாகவே புழுங்கிக் கொண்டாள். சரியாக அந்த சமயத்தில் மதுவிடமிருந்து கால் வரவும், அப்பொழுதுதான் மது வாசலில் சிஐடி வேலை பார்த்து கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு நினைவு வந்தது. அவந்திகா அவசரமாக போனை எடுத்து ஹலோ சொன்னதுதான் தாமதம். மது கடகடவென்று பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, இப்போ தாண்டி அரவிந்த் சார் அவர் வீட்ல இருந்து கோபமா வெளியே வந்தாரு. கார்ல எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. அவர் இந்த அளவுக்கு கோபப்பட காரணம் கண்டிப்பா அவர் வைஃபா தான் இருக்கணும் என்று மது ஆர்வ கோளாறில் பேசிக் கொண்டிருக்க, அது அவந்திகாவின் மனதை மேலும் காயப்படுத்தியது. ஆனாலும் தனது வேதனையை வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பாத அவந்திகா, சரி சரி நீ அங்கே இரு, நானும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன் என்று மதுவிடம் கூறிவிட்டு வேக வேகமாக டிரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு பின்வாசல் வழியாக வீட்டை விட்டு வெளிவந்து முன் வாசலில் ஒரு காரிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் மதுவிடம் வந்து சேர்ந்தாள். அவந்திகாவை பார்த்ததும் மது அவளை கட்டி பிடித்து கொண்டாள். அப்பாடி, ஒரு வழியா நீ வந்துட்ட. என்னதான் இருந்தாலும் நீ வந்ததும் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு நமக்கு நல்ல நாள் தாண்டி. கண்டிப்பா ரொம்ப பெரிய நியூஸ நாம கண்டுபிடிக்க போறோம் என்று உற்சாகமான குரலில் கூறிய மதுவின் முகம் சடனாக வாடியது. பாருடி,
இந்த ரிப்போர்ட்டர்ஸ் நிலைமை தான் எவ்வளவு மோசமா இருக்கு. நாம ஒரு நியூஸ் கண்டுபிடிக்க இப்படி தூங்காம கொள்ளாம பதுங்கி நின்னு காவ காத்துட்டு இருக்கோம். ஆனா மிஸ்ஸஸ் அரவிந்த பாரு, இந்நேரம் நல்லா பஞ்சு மெத்தையில சொகுசா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது, பேய்க்கனவா வந்து பயமுறுத்தணும் என்று மது குழந்தைத்தனமாக சபித்துக் கொண்டிருந்தாள். இதை கேட்ட அவந்திகாவிற்கு தன் தலையை சுவற்றில் கொண்டு போய் முட்டிக் கொள்ளலாம் என்று இருந்தது. பின் என்ன, மிஸ்ஸஸ் அரவிந்தாகிய அவந்திகா இப்பொழுது கொசுக்கடியால் மதுவோடுதானே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள். இந்த மது இப்படி இரவு முழுவதும் இங்கேயே டேரா போடுவதில் உறுதியாக இருக்கிறாள் என்று தெரிந்திருந்தால் பெட்ஷீட் தலையணையாவது எடுத்து வந்திருக்கலாம் என்று அவந்திகா தன்னையே நொந்து கொண்டாள். அன்று இரவு முழுவதும் அவந்திகாவும் மதுவும் ஏதேதோ கதை பேசிக்கொண்டு கொசுக்கடியையும் தூக்கத்தையும் மறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். பொழுது விடிந்திருந்தது. திடீரென்று அரவிந்த் வீட்டு கேட்டை திறந்து கொண்டு யாரோ வெளியில் வரவும் மது ஆர்வமானாள். லைட்டாக கண்ணை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த அவந்திகாவை தட்டி எழுப்பி, அங்க பாரு யாரோ வராங்க என்று அவந்திகாவையும் சேர்த்து பதட்டப்படுத்தினாள். ஆனால் வந்தது அரவிந்த் வீட்டில் வேலை செய்யும் பெண்தான். குப்பை கூடையை எடுத்துக்கொண்டு அவள் வெளிவந்ததை பார்த்ததும் மதுவின் முகம் வாடிய தக்காளி மாதிரி சுருங்கியது. மதுவின் முகத்தை பார்த்த அவந்திகா, சரி விடு, ஃபீல் ஆகாத, பிரச்சனைன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு சொல்யூஷன் ஒன்னு கண்டிப்பா இருக்கும், டோன்ட் வரி, விடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், கிளம்பலாம் என்று மதுவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிக் கொண்டு சென்றவள் நல்ல வேளையாக வேலைக்காரி தன்னை கவனிக்கவில்லை என்று மனதிற்குள் நிம்மதிப்பட்டு கொண்டாள். மதுவும் அவந்திகாவும் பார்க் வழியாக நடந்து போய் கொண்டிருக்க, பொம்மி பொம்மி என்று அழைத்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் ஓட்டமும் நடையுமாக வந்தாள் மாதவி. அவந்திகாவின் அருகில் வந்தவள் அவந்திகாவின் முகத்தை பார்த்ததும், என்ன பொம்மி, முகம்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு, நைட்டு சரியா தூங்கலையா என்று அக்கறையோடு விசாரித்தாள். மாதவி அப்படி விசாரிக்கவும் மது முந்திக் கொண்டு, சரியா தூங்கலையாவா? அட போங்க ஆண்டி, சுத்தமாவே தூங்கல. எங்கள மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நிம்மதியான தூக்கங்கிறதெல்லாம் ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். ஆனா தூங்கலைங்கிறத விட நாங்க எந்த நியூஸ்க்காக தூங்காம இருந்தோமோ அந்த நியூஸையே கண்டுபிடிக்க முடியலையே, அத நினைச்சாதான் அழுகையா வருது. ஆக்டர் அரவிந்த் பத்தி எந்த நியூஸும் கிடைக்கல ஆண்டி என்று சலிப்பாக கூறினாள் மது. ஆக்டர் அரவிந்த் என்றதுமே மாதவியின் விழிகள் விரிந்தது. என்னது, ஆக்டர் அரவிந்த் பத்தியா என்று கேட்டவள் மனதுக்குள் ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு, உங்க கவலைய என்கிட்ட விடுங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் என்று அவர்களுக்கு உறுதி அளித்தாள். மாதவி அப்படி கூறியதும் அவந்திகாவிற்கும் மதுவிற்கும் யோசனையாக இருந்தது. இவள் எதற்கு உதவி செய்ய வேண்டும், இவளால் தங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று மது சந்தேகமாக மாதவியை பார்த்தாள். இதற்கே மது இப்படி யோசித்தாள். இன்னும் விதி விளையாடும் விளையாட்டை அறிந்தால் மது என்ன ஆவாளோ. அரவிந்தின் மனைவியாக இருந்து கொண்டு மிஸ்ஸஸ் அரவிந்தை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அவந்திகா ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அரவிந்தின் அம்மாவாக இருந்து கொண்டு அரவிந்தை பற்றிய நியூஸை சொல்வதாக இப்பொழுது மாதவி உறுதி அளித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த சிக்கலான சிலந்தி வலையில் யார்தான் சிக்கப் போகிறார்கள் என்பதுதான் வாழ்வின் ஆகச் சிறந்த கண்ணாமூச்சி விளையாட்டே. பாகம் 45. அரவிந்தை பற்றிய நியூஸை மாதவி கண்டுபிடித்து கூறுவதாக உறுதியளிக்கவும் இவளால் முடியுமா என்பது போல மாதவியை சந்தேகமாக பார்த்தாள் மது. மதுவின் முகத்தில் ஓடிய சந்தேக ரேகையை கவனித்த மாதவி, எனக்கு அரவிந்த பத்தி நல்லாவே தெரியும் என்று மதுவுக்கு நம்பிக்கை தரும் விதமாக கூறவும், உடனே எப்படி தெரியும் என்று மது சந்தேகத்தோடு கேட்டாள். நான் பல வருஷமா அரவிந்த் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, அரவிந்தோட அம்மா எனக்கு நல்லாவே பழக்கம், அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான் என்று மாதவி கூறியதை கேட்டதும் அவந்திகாவிற்கு பக் என்று இருந்தது. மாதவி சொல்வது சரிதான். அரவிந்த் வீட்டிற்கு பக்கத்தில் பல வருஷங்களாக மாதவி இருக்கிறாளே,
அப்படியென்றால் கண்டிப்பாக அரவிந்த் அம்மாவோடு மாதவிக்கு நல்ல பழக்கம் இருக்கும்தான். ஆனால் இது தெரியாமல் அவந்திகாவோ அரவிந்தின் அம்மாவை பற்றி குறையாய் தன் மனதில் இருந்ததையெல்லாம் மாதவியிடம் கொட்டி தீர்த்து விட்டாளே. அவந்திகா கூறியதையெல்லாம் மாதவி அரவிந்த் அம்மாவிடம் சொல்லிவிட்டால் தன் பாடு திண்டாட்டமாகிவிடுமே என்று அவந்திகாவிற்கு பயம் வந்துவிட்டது. அவந்திகா இப்படி பயந்து கொண்டிருக்க மதுவோ உற்சாகத்தோடு மாதவியின் கைகளை பிடித்துக் கொண்டு, நிஜமாவா ஆண்டி? அப்போ இனி அவந்திகாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல என்று சந்தோஷத்தோடு கூறினாள். மது அப்படி கூறவும், அவந்திகாவிற்கு என்ன பிரச்சனை என்று அவசர குரலில் கேட்டாள் மாதவி. ஒன்னா ரெண்டா ஆண்டி, தினம் தினம் அவந்திகாவுக்கு பிரச்சனையாவேதான் இருக்கு என்று மது டிராமா குயின் மாதிரி கண்ணை கசக்கிக் கொண்டு டிராமா போட ஆரம்பிக்கவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. மது, போதுண்டி, ஒழுங்கா சொல்ல வந்ததை மட்டும் சொல்லு, எதுக்கு இந்த பீடிகை என்று அவந்திகா கடுப்போடு கூறினாள். இருடி, அதான் சொல்ல வரேன். நீ இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அது உனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஆன்டிக்கு தெளிவா சொல்ல வேண்டாமா என்று மது விடாப்பிடியாய் பேசவும், இனி மதுவை நிறுத்த முடியாது என்று உணர்ந்த அவந்திகா அமைதியானாள். என்னம்மா, என்னன்னு சொல்லு என்று மாதவியோ தவிப்போடு கேட்டாள். அவந்திகா நியூஸ் ஏஜென்சில சேர்ந்ததுல இருந்து அவளோட ஃபுல் எஃபர்ட் போட்டுதான் ஆன்டி வேலை செய்றா. எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா அது எங்க ஆபீஸ்ல சிலருக்கு பிடிக்கல. முக்கியமா எங்க நியூஸ் ஏஜென்சியோட சீஃப் எடிட்டருக்கு பிடிக்கல. அதுக்கும் காரணம் இருக்கு. சீஃப் எடிட்டரோட ரிலேட்டிவ் அனு எங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்றா. வழக்கமா இயர்லி ஒன்ஸ் கொடுக்கற பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி அவார்ட தன்னோட சொந்தக்கார பொண்ணான அனுவுக்கு வாங்கி கொடுக்கதான் சீஃப் எடிட்டர் அவந்திகாவை டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்டர் அரவிந்த் பத்தின முக்கியமான நியூஸ மட்டும் அவந்திகா கண்டுபிடிக்கலனா இத வச்சே அவந்திகாவை வேலையில இருந்து தூக்குறதுக்கும் சீஃப் எடிட்டர் பிளான் பண்ணி காத்துட்டு இருக்காங்க என்று மது முழு விவரத்தையும் முடிந்த அளவுக்கு சுருக்கி மாதவியிடம் விளக்கினாள். பொம்மிக்கு எதிரா இவ்ளோ நடந்துட்டு இருக்கா? ச்சே, என்ன மாதிரியான மனுஷங்க! தான் சொந்தக்கார பொண்ணுக்கு அவார்டு போய் சேரணும்னா அதுக்கு அவளை கஷ்டப்பட்டு வேலை பார்க்க சொல்லணும். அதை விட்டுட்டு பொம்மிய வேலையை விட்டு தூக்க பிளான் போடுறதெல்லாம் என்ன மாதிரியான புத்தி! இதுல அரவிந்த் பத்தின நியூஸ கண்டுபிடிச்சாதான் வேலையில இருக்க முடியும்னு கண்டிஷன் போடுறதெல்லாம் முட்டாள்தனம். அரவிந்த் எவ்வளோ டைட் செக்யூரிட்டியோட இருக்கிற ஆளுன்னு ஊருக்கே தெரியும். உங்க நியூஸ் ஏஜென்சிக்கு தெரியாதா? ஒரு விஷயத்த அரவிந்த் மறைக்கணும்னு நினைச்சிட்டா அவன் பக்கத்துல இருக்க எனக்கே அது தெரிய வாய்ப்பில்ல. சொல்ல போனா அவனை மீறி அவன் வீட்டுக்குள்ள ஒரு ஈ காக்கா போறது கூட முடியாத காரியம். அப்படி இருக்கும்போது பொம்மிய இந்த நியூஸ்க்காக கஷ்டப்படுத்துறதெல்லாம் நியாயமே இல்ல என்று ஆதங்கப்பட்டாள் மாதவி. சில வினாடி அமைதிக்கு பிறகு பெருமூச்சொன்றை விட்டு மாதவியே பேச ஆரம்பித்தாள். சரி பொம்மி, இதை என்கிட்ட விடு. அரவிந்த் பத்தின நியூஸ நான் உனக்கு சொல்றேன் என்று மாதவி அவந்திகாவின் மீதிருக்கும் அக்கறையில் கூறினாள். அது மட்டுமில்லாமல் அரவிந்த் தனது பேச்சை கேட்காமல் எப்பொழுதும் அவன் மனைவி பக்கமே நிற்கிறானே என்கிற கோபமும் மாதவியின் மனதில் இருந்ததால் பொம்மிக்கு இந்த விஷயத்தில் உதவ வேண்டும் என்று முழு மனதோடு விரும்பினாள். ஆண்டி, அரவிந்த் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது முக்கியமான நியூஸ் இருந்தா சொல்லுங்க என்று அவசரப்படுத்தினாள் மது. சொல்றேன். அரவிந்த் குழந்தையில ரொம்ப அழகா இருப்பான். அதனால அவனோட அம்மா அவனுக்கு பெண் குழந்தைங்க போடுற ஃப்ராக்கு, பாவாடை சட்டையெல்லாம் போட்டு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி ரசிப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகுமா என்று மாதவி அப்பாவித்தனமாக கேட்டாள். மதுவோ, இதெல்லாம் நார்மல் விஷயம் தானே ஆன்டி, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் என்று கேட்கவும், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கு. அரவிந்த் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அவன் பேரண்ட்ஸ் டெய்லியும் ஸ்கூலுக்கு போன் பண்ணி அரவிந்த் பத்தி விசாரிப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா என்று மாதவி கேட்கவும் அவந்திகாவும் மதுவும் ஆர்வமானார்கள். எதுக்கு ஆண்டி என்று இருவரும் ஒரே நேரத்தில் கேட்கவும்,
ஏன்னா அரவிந்த் அடிக்கடி ஸ்கூல கட்டடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போவான் என்று மாதவி பீடிகை போடவும் மதுவின் ஆர்வம் இன்னும் அதிகமானது. அப்படி எந்த இடத்துக்கு ஆண்டி போவாரு என்று மது கேட்கவும், வேறெங்க, கேம் விளையாடதா என்று மாதவி சிரித்துக் கொண்டே கூறவும் அவந்திகாவிற்கும் சிரிப்பு வந்தது. ஆனா அரவிந்த் சார் ஸ்கூல் படிக்கும்போது நல்ல மார்க் தான் எடுப்பாருன்னு ஒரு தடவை மேகசின்ல வந்திருந்ததே என்று அவந்திகா சந்தேகமாக கேட்டாள். ஆமா பொம்மி, அரவிந்த் எவ்வளோ விளையாட்டு பிள்ளையா இருக்கானோ அந்த அளவுக்கு புத்திசாலியும் கூட. படிப்புன்னு வந்துட்டா அவன்தான் நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்டா வருவான் என்று மாதவி பெருமையாக கூறவும் மாதவியின் முகத்தில் தெரிந்த பெருமிதத்தை கவனித்தாள் அவந்திகா. ஆன்டி, அரவிந்த் பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்கே, எதனால என்று அவந்திகா புரியாமல் கேட்கவும் மாதவிக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் பேச்சை மாற்றினாள். ஆமா, இப்ப சொன்ன நியூஸாவது உங்களுக்கு யூஸ் ஆகுமா என்று மாதவி அவந்திகாவின் கேள்வியை தவிர்த்துவிட்டு வேறு பேசவும் அவந்திகாவும் அதற்கு மேல் அதை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. இல்ல ஆண்டி, இதெல்லாம் அரவிந்தோட பெருமை பேசுற நியூஸ் தான். எங்களுக்கு வேற ஒரு நியூஸ் தான் வேணும். பிராங்கா சொல்லணும்னா அரவிந்த் சாரோட வைஃப் யாருங்கிறது தான் இப்போ எங்களுக்கு தேவையான நியூஸ் என்று மது பட்டவர்த்தனமாக தங்களின் தேவை இதுதான் என்று கூறவும் மாதவியோ கொஞ்சம் தடுமாறித்தான் போனாள். தன் மருமகள் யார் என்று இன்னும் தனக்கே தெரியாத போது எப்படி தன்னால் இவர்களுக்கு இதை பற்றி விவரம் கூற முடியும் என்று மாதவிக்கு தடுமாற்றமாக இருந்தது. இல்லம்மா, அத பத்தி எனக்கும் ஒன்னும் தெரியாது என்று மாதவி கூறவும் மதுவின் முகம் வாடியது. மாதவியாவது தங்களுக்கு உதவி செய்வாள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் போது அவளும் கைவிரித்து விட்டாளே என்று மதுவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அவந்திகாவுக்கோ அந்த சூழ்நிலை தர்ம சங்கடமாகிவிட்டது. தன்னை பற்றியே தனக்கு வேண்டியவர்களான இருவரும் ஆராய்ந்து கொண்டிருக்க எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கும் இந்த நிலையை கடவுள் ஏன் தான் தனக்கு கொடுத்தானோ என்று மனதுக்குள் வருந்திக் கொண்டாள். அவந்திகா இப்படியாக யோசித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாதவியோ அவந்திகாவின் முகத்தை பார்த்து அரவிந்த் பற்றிய நியூஸ் கிடைக்காததால் தான் அவந்திகாவின் முகம் வாடிவிட்டது என்று தவறாக புரிந்து கொண்டாள். தனக்கு மிகவும் பிடித்தமான பெண் அவளின் அலுவலகத்தில் மற்றவரால் காயப்பட்டு கொண்டிருக்க அதை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாதவியின் மனம் ஒப்பவில்லை. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு முடிவுக்கு வந்தாள். இப்போ உங்களுக்கு என்ன, யாரு அரவிந்த் வைஃப்னு தெரியணும், அவ்வளவுதானே. நாளைக்கு நைட்டுக்குள்ள நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், ஓகேவா என்று அவந்திகாவின் மீதிருக்கும் அதிகப்படியான அன்பால் உறுதி அளித்தாள் மாதவி. மாதவி உறுதி அளித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியதும் மதுவுக்கு நிம்மதியானது. எப்படியும் மாதவி தங்களுக்கு உதவி செய்வாள் என்ற நம்பிக்கை மதுவுக்கு வந்தது. மது நேற்று இரவு தன் காரை பார்க் செய்திருந்த இடத்திற்கு அவந்திகாவை கூட்டிக் கொண்டு போனாள். அடுத்து என்ன செய்வதென்று அவர்கள் யோசித்துக் கொண்டே காருக்கு அருகில் வந்திருக்க சற்று தொலைவில் அரவிந்தின் கார் அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்த மது அவந்திகாவின் கையை பிடித்துக் கொண்டு அரவிந்தின் காரை சுட்டி காட்டி, அங்க பாரு, அரவிந்த் சார் கார் நிக்குது. நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி அவர் வந்ததும் நேத்து மாதிரி இன்னைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் என்று யோசனை கூறினாள். ஆனால் அவந்திகாவோ நேற்று இரவு அரவிந்த் அவளிடம் நடந்து கொண்ட விதத்தால் பயந்து போயிருந்தாள். இன்று அரவிந்தை ஃபாலோ செய்வதை விரும்பவில்லை. அரவிந்தை ஃபாலோ பண்ண வேண்டாம் என்று அவந்திகா சொல்ல நினைப்பதற்குள் மதுவின் கண்களில் சம்பத் காரை ஸ்டார்ட் செய்வது தென்படவும் இன்னைக்கு இவர்களுக்கு பின்னால் போனால் நிச்சயம் முக்கியமான நியூஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பிருக்கிறது என்று உணர்ந்த மது அவந்திகாவை அங்கு நின்று கொண்டிருந்த தன் காருக்குள் அமரச் சொல்லி அவசரப்படுத்தினாள். மது, முதல்ல நான் சொல்றத கேளு என்று கூறியபடியே அவந்திகா டிரைவர் சீட்டில் அமரவும் மதுவோ, பேச நேரம் இல்ல, அங்க பாரு, அரவிந்த் சாரோட அசிஸ்டன்ட் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் காரை ஃபாலோ பண்ணினா நிச்சயம் நமக்கு முக்கியமான நியூஸ் கிடைக்கும், சீக்கிரம் காரை எடு என்று பரபரப்பாக மது கூறிக்கொண்டிருக்கவும்
அவந்திகாவால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் காரை ஸ்டார்ட் செய்து சம்பத்தை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தாள். சம்பத்தோ மெதுவாகத்தான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அதனால் அவந்திகாவிற்கு அவனை மிஸ் செய்யாமல் ஃபாலோ செய்வது ஒன்றும் பெரிய கஷ்டமாய் இருக்கவில்லை. ஆனால் அவந்திகா தங்களை ஃபாலோ செய்து கொண்டு வருகிறாள் என்று கொஞ்ச நேரத்திலேயே சம்பத்திற்கும் ஹரிக்கும் நன்றாகவே புரிந்துவிட்டது. இருந்தாலும் அவர்கள் எந்த ரியாக்ஷனும் காட்டிக்கொள்ளவில்லை. சம்பத் ஸ்மூத்தாகவே காரை ஓட்டிக்கொண்டு அரவிந்தின் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்து விட்டான். சன் கிளாஸும் மாஸ்கும் போட்டுக்கொண்டு ஆபீஸில் இருந்து வெளியே வந்த அரவிந்த் காரில் ஏறியதை கவனித்தாள் அவந்திகா. காரில் ஏறிய அரவிந்தோ எதுவும் பேசாமல் சீட்டில் சாய்ந்து கொண்டு அமைதியாக வரவும் சம்பத் மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு கூட அந்த கார் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வருதே சார். நேத்து நைட்டு நீங்க அவந்திகாவை மறுபடியும் வீட்ல தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களா என்று சம்பத் சாதாரணமாக கேட்பது போல அரவிந்திடம் கேட்டான். சம்பத் அப்படி கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்த அரவிந்த் காரின் கண்ணாடி வழியாக தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அவந்திகாவின் காரை பார்த்தான். முந்தைய இரவில் நடந்த விஷயங்கள் அரவிந்தின் கண் முன்னால் வந்து போகவும் அரவிந்திற்கு ஆத்திரம் வந்தது. உடனே போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தவன், என் காருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பழைய வெள்ளை கலர் கார் வருது பாருங்க, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் என்று அரவிந்த் போனில் கூறிக்கொண்டிருக்க அரவிந்த் பேசியதை கேட்ட சம்பத்திற்கோ பக்கென்று இருந்தது. சார், நீங்க அவந்திகாவை இவ்ளோ மோசமா நடத்தக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்றது என்று பதட்டமாக கேட்டவன் அதோடு நிறுத்தாமல் அரவிந்த் கையில் இருந்த போனை பிடுங்கி, அவங்க சேஃப்டி முக்கியம், பி கேர்ஃபுல் என்று அவசரமாக பேசிவிட்டு போனை வைத்த பிறகுதான் அரவிந்தின் கோபமான பார்வையை கவனித்தான். வழக்கம் போல ஈ என்று புன்னகைத்தவாறே தடுமாறியபடி அரவிந்திடம் போனை கொடுத்தான். இதை பார்த்த ஹரியோ தன் எண்ணத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாமல், ப்ரோ உங்களுக்கு ரொம்பத்தான் தைரியம் என்று திகைப்போடு கூறவும், அப்படியெல்லாம் இல்ல, அரவிந்த் சாருக்கு விருப்பம் இல்லாம அவர் கையில இருக்கிற போனை என்னால வாங்க முடியுமா என்று என்னவோ அரவிந்தே தன் கையில் இருக்கும் போனை சம்பத்திடம் தவறவிட்ட மாதிரி பேசிக் கொண்டிருந்தான். அரவிந்த் காரில் என்ன நடக்கிறது என்று தெரியாத அவந்திகாவிற்கோ முந்தைய இரவில் அரவிந்த் தன்னிடம் நடந்து கொண்டதை பற்றியே நினைவு வந்து கொண்டிருக்க அவளின் மனம் தடுமாறிக் கொண்டிருந்தது. அவந்திகாவின் மனம் இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்க, அவந்திகா கேர்ஃபுல் என்று மது அலறிய சத்தம் அவந்திகாவின் காதில் எதிரொலித்தது. அவந்திகாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதற்கு மேல் அத்தனையும் சில வினாடிகளில் நடந்து முடிந்திருந்தது. எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவர்களாகவே இருக்க முடியாதல்லவா?